என்னது, இட்லிக்கு சொந்த ஊர் இந்தியா கிடையாதா? அட ஆமாங்க, நம்ம விரும்பி சாப்பிட்ற தென்னிந்திய உணவுகளில் ஒன்றான இந்த இட்லிக்கு சொந்த ஊர் இந்தியா கிடையாது. அது இந்தோனேஷியாவிலேருந்து தான் நம்முடைய பகுதிக்கு வந்துச்சு அப்படின்ட்டு கேடி ஆச்சா அப்படிங்கிற ஒரு உணவு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு. ஏன்னா நம்முடைய பழந்தமிழர் இலக்கியங்களில் எதுலேயுமே இட்லி பற்றிய குறிப்புகள் காணப்படலை. கன்னடத்தில் உள்ள லோகபகரா என்கிற 10ஆம் நூற்றாண்டில் உள்ள நூல் தான் முதல்ல இட்லி பற்றின செய்திகள்லாம் காணப்படுது. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் நம்முடைய இட்லி தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாக இருக்கக்கூடும்னு ஒரு யூகம் உள்ளது. அந்த நாட்களில் மோரில் உளுந்த ஊற வச்சு அரைச்சதை நமக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லியை பற்றி நம்ம பார்த்தோமானால் அதில் தாது உப்புக்களும் அமினோ அமிலங்களும் ரொம்ப அதிகமாக காணப்படுது. திசுக்களை புதுப்பிக்கும் லைசின் என்கிற அமினோ அமிலம் 3 மடங்கும், சிறுநீரக செயல்பாட்டுக்கு உதவும் காமா அமினோ பேட்ரிக் ஆசிட் 10 மடங்கும் அதிகரிக்கு என்பதையும் இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகச்சிறந்த காலை உணவுகளிலே இட்லியும் ஒன்றாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய பெருமை.